நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜினுடைய கட் ஆஃப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் பார்த்தாச்சு. அதுல ஓசி, பிசி, பிசிஎம்க்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. இப்ப செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல ஓவரால் காலேஜ் 20 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், 2 நியூ மெடிக்கல் காலேஜஸ். அது என்னென்ன காலேஜ்? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் காலேஜஸ் வந்திருக்கு நம்மளுக்கு நியூவா இந்த வருஷம் 2022ல. அதெல்லாம் பார்க்கும்போது ஓசி கேட்டகரி வைஸ் எத்தனை மார்க்ல நம்மளுக்கு இருந்திருக்கு, எந்த ரேங்க் வரையும் இருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் எந்த வரையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசிக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது, ரேங்க் கிடையாது. பட் ஜெனரல் ரேங்க் உண்டு. ஜெனரல் ரேங்க் எவ்வளோ? 5290. ஓகேவா? 5290 ரேங்கா இருந்ததுக்கு 481 மார்க்கா இருந்தது. 481 மார்க். ஓகேவா? பிசிக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3298. 3298 ரேங்கா இருந்திருக்கு. மார்க் பாத்தீங்க அப்படின்னா 475க்கு முடிஞ்சிருக்கு. 475க்கு முடிஞ்சிருக்கு. நம்ம சொன்ன கட் ஆஃப்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். செகண்ட் எம்பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 1695. மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 448. சாரி ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 20 SF காலேஜினுடைய கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் பார்த்தோம்னா அதுல 2 நியூ காலேஜஸும் இருக்கும். ஓகேவா? இப்ப கேட்டகரி வைஸ் ஓவரால் கட் ஆஃப் என்னால முடிஞ்சிருக்கு, ரவுண்ட் 1 கட் ஆஃப்ல என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓசிக்கு ஜெனரல் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 5290. 5290ல ஜெனரல் ரேங்க் இருக்கு. மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 481 ஓசிக்கு. பிசிக்கு எவ்வளவு மார்க்னு பாத்தீங்கன்னா 475 இருந்திருக்கு. ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 3298. பிசிஎம்க்கு எத்தனை மார்க்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா 471க்கு முடிஞ்சிருக்கு. நம்ம சொன்ன மார்க்கே தான் கரெக்டா வந்திருக்கு கட் ஆஃப். ஓகேவா? 471 இருந்திருக்கு. பட் திஸ் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 299 இருக்கு. ஓகேவா? எம்பிசிக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 448 இருந்திருக்கு. மார்க் 448. ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 1695 இருக்கு. எஸ்சிக்கு ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 1113 ரேங்கா இருந்திருக்கு. மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 356 வந்து எஸ்சிக்கா இருந்திருக்கு. ஓகேவா? எஸ்சிஏக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 355 இருந்திருக்கு மார்க். ரேங்க் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 118. எஸ்டிக்கு 67 இருந்திருக்கு ரேங்க். மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 263. இதான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜினுடைய கேட்டகரி வைஸ் கட் ஆஃப். ஓசிக்கு 481ல மார்க் இருக்கு. பட் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 5290. பிசிக்கு 475, ரேங்க் 3298. பிசிஎம்க்கு 471, ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 299. எம்பிசிக்கு 448, ரேங்க் 1695. எஸ்சிக்கு 356, ரேங்க் 1113. எஸ்சிஏக்கு 355, ரேங்க் 118. எஸ்டிக்கு 263, ரேங்க் 67. இதுதான் வந்து ரவுண்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ரவுண்ட் 1 ரிசல்ட்டை வச்சு நம்ம ஓவரால் கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எண்ட் ஸ்கிரீனையும் தரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் ஒன் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய ஓவரால் கட் ஆஃப் பார்த்தாச்சு. டுமாரோ இல்லைன்னா டுடே நைட்டுக்குள்ள நம்ம வந்து கட் ஆஃப் அனலைசிஸ்னா ஒவ்வொரு காலேஜினுடைய கட் ஆஃப் அனலைஸ் நம்ம கண்டிப்பா நைட்டு இல்ல நாளைக்கு மார்னிங் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.